ஹே காய்ஸ், நீங்க இங்கிலீஷ் பேச கத்துக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கரெக்டா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியணும். அத ஒரு ஈஸி வேல எப்படி கத்துக்கலாம்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்னா என்னன்னு தெரியணும். நம்ம பேசுறது எல்லாமே சென்டென்ஸ் தான். ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு முழுமையான கருத்தை சொல்ற குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா சென்டென்ஸ் இல்லாம பேசவே முடியாது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எனக்கு இங்கிலீஷ் பிடிக்கும்னு சொல்றது ஒரு சென்டென்ஸ். எனக்கு பசிக்குதுன்னு சொல்றோம்ல, அதுவும் ஒரு சென்டென்ஸ். சென்டென்ஸை எப்படி உருவாக்கலாம்? சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண அதுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது இப்படிதான் இருக்கணும்னு அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. நம்ம ஒரு கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண 3 மெயின் திங்ஸ் தேவை. சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். இது 3 தான் சென்டென்ஸ்க்கு பேசிக் ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு சென்டென்ஸ்ல யார பத்தி பேசுறோமோ இல்ல எதை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட். மோஸ்ட்லி சப்ஜெக்ட் நவுன் அண்ட் ப்ரொனவுனா தான் இருக்கும். நவுன்னா ஒரு பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு அனிமலா கூட இருக்கலாம். ப்ரொனவுன்றது நவுனோட இன்னொரு பேரு. அதாவது ஹி, ஷி, இட், ஐ, தேன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் ப்ரொனவுன். நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்னன்னு டீட்டெயிலா நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ரவி கிரிக்கெட் விளையாடுறான். இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ரவி பிளேஸ் கிரிக்கெட். இதுல யாரு கிரிக்கெட் விளையாடுறா? ரவி. யார பத்தி இந்த சென்டென்ஸ்? ரவி. ரவி தான் சப்ஜெக்ட். அவங்க ஒரு டீச்சர். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஷீ இஸ் அ டீச்சர். அதே மாதிரி இதுல யாரு டீச்சர்? ஷீ. ஷீன்றது ப்ரொனவுன். சோ இது சப்ஜெக்ட். பால் வெள்ளையா இருக்குது. இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? மில்க் இஸ் ஒயிட்னு சொல்லுவோம். இதுல எது சப்ஜெக்ட்னு கண்டுபிடிங்க. கரெக்டா திங்க் பண்ணவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுல பால் தான் சப்ஜெக்ட். வெர்ப்னா என்ன? வெர்ப் அப்படின்னா ஒரு செயல் அல்லது நிலைய சொல்றது வெர்ப். சுருக்கமா சொல்லணும்னா சென்டென்ஸ்ல என்ன ஆக்ஷன் நடக்குதோ அதுதான் வெர்ப். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள் வேகமாக ஓடுகிறாள். இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? She runs fast. இதுல ரன்றது ஆக்ஷன் வெர்ப். அவ என்ன பண்றான்றத சொல்லுது. வெர்ப்னா நிலைய சொல்லுன்னு சொன்னேன்ல, ஆக்ஷனே இல்லாம அவங்க கரண்ட் ஸ்டேட்ட சொல்றதும் வெர்ப் தான். ஐ லவ் மியூசிக். இதுல லவ்ன்றது வெர்ப். ஏன்னா இது இமோஷனை குறிக்குது. ஆப்ஜெக்ட்னா என்ன? இப்போ நம்ம வெர்ப்ல என்ன செய்யறோம்? வெர்ப் எதை இம்பாக்ட் பண்ணுது? அதுதான் ஆப்ஜெக்ட். எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் மோஸ்ட்லி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். அவன் ஒரு கடிதம் எழுதினான். He writes a letter. இதுல எழுதுறான்றது தான் வெர்ப். என்ன எழுதுறான்றது ஆப்ஜெக்ட். சோ அவன் ஒரு லெட்டர் எழுதுறான். a letter அப்படின்றது தான் இதுல ஆப்ஜெக்ட். இன்னொரு எக்ஸாம்பிள், இத நீங்க சொல்லுங்க. நான் காஃபி குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் காஃபி. இதுல எது ஆப்ஜெக்ட்னு எது வெர்ப்னு கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க. சென்டென்ஸோட மீனிங்கை ஸ்ட்ராங் ஆக்கணுமா? அதுல எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம். என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம்னா when, அதாவது எப்போது, where, எங்கு, how, எப்படி அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தான் சென்டென்ஸ்க்கு கிளாரிட்டி தரும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்ல நான் டெய்லி மார்னிங் காஃபி குடிக்கிறேன். இதுல டெய்லி மார்னிங் அப்படின்றது தான் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். இந்த சென்டென்ஸ் பாருங்க. இதுல லைப்ரரியில புக் படிக்கிறேன்றது தான் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தான் சென்டென்ஸை மேலும் அழகாக்கும். இங்கிலீஷ்ல கரெக்டான வேர்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி சென்டென்ஸ்ல மிஸ்டேக் ஆகிடும். சோ சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். கரெக்டான சென்டென்ஸ்க்கு கரெக்டான பங்க்சுவேஷன் யூஸ் பண்ணணும். நார்மல் சென்டென்ஸ்க்கு புள்ளி வைக்கணும். கேள்விக்கு கொஸ்டின் மார்க் போடணும். ஆச்சரியமான சர்ப்ரைசிங்கான சென்டென்ஸ்க்கு ஆச்சரியக்குறி வைக்கணும். சோ இந்த ஃபார்மேட்ல பேசுனீங்கன்னா ஈஸியா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இங்க கொடுத்திருக்க சென்டென்ஸை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எது வெர்ப்
எது ஆப்ஜெக்ட் எது சப்ஜெக்ட்னு கமெண்ட் பண்ணுங்க.